America's public enemy number one in the United States is drug abuse. In order to fight and defeat this enemy, it is necessary to wage a new all-out offensive. Federal authorities have announced their intention to establish special narcotics bureaus in Washington, New York, Los Angeles, Chicago. ஒரு தனி மனுஷனால போலீஸ்க்குள்ள போய் எதுவுமே பண்ண முடியாது. I've asked the Congress to provide the legislative. அத ஒரு நல்ல ஆபீசர் புரிஞ்சுக்கலாம். தேவையில்லாததெல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறியா? உலகத்திலேயே பெரிய சுத்தி இப்ப போதைப் பொருள் சந்தையா மாறிக்கிட்டு எங்க பார்த்தாலும் கொள்ள. இதுக்கு எதிராக உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? நீ உன்ன ஒரு பெரிய இவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வாஷிங்டன்ல இருக்கிற போதை தடுப்பு பிரிவு ஒன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இல்ல, ரொம்ப சீரியஸா சின்சியரா அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல நீயும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அவங்க கிட்ட எல்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு கீழே வேலை பாரு, என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண. உனக்கு பிடிக்கும் போது வேலைக்கு வந்தா போதும். நீ ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி தொல்லை உனக்கு எதுவுமே இருக்காது. டிபார்ட்மெண்ட்ல உனக்கு தேவையான ஆட்களை நீ செலக்ட் பண்ணி எடுத்துக்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் வேற என்ன சொன்னா? என்ன வருவாளா வரமாட்டா? ஏதோ அதான் சொன்னா போல. யாருப்பா? யோ யாருன்னு சொல்லியா? ஏன் குரல் தெரியலையா? இன்னைக்கு நான் ஊர்ல வரேன். பிராங்கா? யாரு? உங்க அண்ணன்டா பிராங்கி நீக்ரோ. பிராங்க்? புரிஞ்சுதா? அம்மா எங்கடா? அம்மா எங்க இருக்காங்க? என்னடா? பிராங்க் போன் பண்ணிருக்கான்னு சொல்லு. அப்புறம் பிராங்க் என்ன? அம்மா பிராங்க் போன் பண்ணிருக்கான். யாரு? பிராங்க் போன் பண்ணிருக்கான். பிராங்கா? இரு வெச்சிராத, நான் வரேன். சொல்லு, எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? 6 மணிக்கு நான் ஃபோன் பண்றேன். எல்லாரும் ரெடியா இருங்க, நம்ம வெளியே போறோம். அம்மாவே ரெடியா இருக்க சொல்லு, புரியுதா? ஓகே. Hard times, hard times. Hard times seem like it's here to stay. Hard times, hard times. ஹாய் அங்கிள். பெரிய ஆளா இருக்கு. சீக்கிரம் இறங்கு. பாத்து இறங்கு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? எவ்வளவு அழகா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்ல. ஆமா, இது யாரோட வீடு பிராங்க்? நான் உனக்காக வாங்கியிருக்கிற வீடு. எனக்காகவா? நான் கோடீஸ்வரி ஆயிட்டேனா? எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருங்க, நான் தரேன். நான் ஒண்ணு சொல்ற கேக்குறீங்களா? எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசான காலத்துல என்ன குதிக்கிறாங்க பாரு. உனக்கு கிண்டல் பண்றதுக்கு ஆள் கிடைக்கல. பாட்டியா கிண்டல் ஸ்போர்ட்ஸ்ல இவன் பெரிய ஆளுப்பா. கிரிக்கெட்லாம் பிரமாதமா ஆடுவான். அப்படியே கில்லி பின்னி எடுத்துருவான். ஏதோ சுமாரா ஆடுவேன். சரி, முதல்ல சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. இன்னொரு விஷயம், அவன் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர்ல தான் போய் விழும். யாராலையும் பிடிக்க முடியாது. அவன் அடிக்கிறத பார்த்து நானே அசந்து போயிருக்கேன். அவர் சொல்றது உண்மையா? அது வேற ஒண்ணு இல்ல. நாங்க விளையாடுற கிரவுண்ட் ரொம்ப சின்னது. அடிக்கிற பால்ல 6 போயிடும்ல. அதனாலதான் எனக்கு கிண்டல் பண்றதுக்கு அப்படி சொல்றாரு. ஓ மை காட், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பர்னிச்சர் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாம் தேக்குல செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. கடைக்காரங்க நம்ம வீட்ல இருந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது உனக்கு 5 வயசு. உனக்கு எப்படி ஞாபகம்? எல்லாம் அப்படியே இருக்கு, அதே மாதிரி இருக்கு. என்னால நம்ப முடியல. என்னால இத நம்ப முடியல. I love you, Mom. ஓ பிராங்க்.
இந்த சிட்டில இருக்கிற முக்காவாசி பசங்களும் இன்னைக்கு போதை மருந்து உபயோகிச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா எனக்கு கூட இதை அடிக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? அது அவங்க ஆடிட்டு இருக்கான் பாத்தியா? அவனும் முதல்ல போதை மருந்து அடிச்சுட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் திருந்திட்டான். இப்ப அவன் லட்சியமே இதெல்லாம் எப்படியாவது அழிக்கணும், இந்த நாட்டுல இருந்து போதை மருந்தை துரத்தணும்னு துடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பாரு அவன் இருக்கான் பாத்தியா, அவனை பத்தி சொல்லவே வேண்டாம். பயங்கரமான கேடி. நாங்க எல்லாரும் ஒரு டீம் தான். எந்த வேலை செஞ்சாலும் ஒன்னாதான் செய்வோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். இங்க பாரு, நீ சொன்ன வேலைக்காக நான் உன் கூட வரணும்னு வையே, இவனுங்க இருந்தாதான் முடியும். பசங்கள்ல நான் வேலை பார்த்த ஓனருக்கு நியூயார்க்ல ரொம்ப பெரிய கம்பெனி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷமா அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 15 வருஷம் நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். நான் இல்லாம அவர் எங்கேயுமே போக மாட்டார், என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார். அவர் பேர் பம்பி, ரொம்ப பெரிய பணக்காரர். கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லாம இருந்தார். அவரோட கம்பெனியை அவர் நிர்வாகம் தான் பண்ணிட்டு இருந்தாரு, தவிர அவர் பேர்ல இல்லை, வேற ஒரு வெள்ளைக்காரன் பேர்ல தான் அது இருந்துச்சு. ஆனா எனக்கு யாரும் ஓனர் கிடையாது. ஹாய். அவர் போனதுக்கு அப்புறம் நானே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சேன். மார்க்கெட்ல இப்ப என்னுடைய ப்ராடக்ட் தான் ரொம்ப குறைஞ்ச விலையில விற்கிறேன். என் கூட போட்டி போட முடியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. எந்த வியாபாரத்திலையும் ரொம்ப முக்கியம் நேர்மை, கடின உழைப்பு, ஃபேமிலி. நம்ம எங்க இருந்து வந்தோன்றதை மறந்துடவே கூடாது. தேங்க்யூ சா. நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ ஆகணும், அதான் சக்சஸ். வெற்றிங்கிறது நம்ம கையில இருக்கு, அடுத்தவன் கொடுக்கறது இல்லை. இது வந்துடுறேன். சார் வியாபாரம் இல்ல சார், என்ன சார் பண்றது? இங்க பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ள பணத்தை எடுத்து வை, புரியுதா? தொலைச்சிருவேன் சார். என் பணம் ரேட் உங்ககிட்ட பேக்கேஜ் கொடுத்துட்டா நீ கொடுக்க வேண்டிய 20% எங்க? இந்த ஜாரை வைக்கிறேன், 20% கொடுத்துறேன். ஜார்? ஆமா. அவங்கிட்ட போய் சொல்லு. ஓ, என்ன பண்ண போற பிராங்க்? இந்த நடு ரோட்ல இவ்வளவு பேர் முன்னாடி என்ன ஷூட் பண்ண போறியா? ஷூட் பண்ண. அல்ப 20% பணத்துக்காக பணம் ஆயிட்டிய. எங்க விட்ட? நாம இப்போ ஃபார்ம் பண்ணிருக்கிறது போதை மருந்து ஒழிப்பு ஸ்குவாட். நம்மளுடைய முக்கியமான கடமை என்னன்னா பெரிய கடத்தல்காரர்களை அரெஸ்ட் பண்றது. சின்ன சின்ன ஆளுங்களை பிடிச்சா எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்ப நம்ம சிட்டில ஹெராயின், கொக்கைன்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்குது. 1000 கிலோ கணக்கில் வேணும்னா கூட டெலிவரி பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இந்த கடத்தல் பண்றது யாருன்னு தெரிஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்றது தான் நம்மளுடைய டார்கெட். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு ட்ரக்ல இருந்து $1 மில்லியன் கிடைச்சதாமே, அது அப்படியே நீ போலீஸ்ல கொடுத்துட்டியா? உண்மையாவா? உண்மைதான். அதுல யாருக்காவது வருத்தம் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா அதுக்காக நானும் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, நான் ஃப்ளோரிடால இன்னைக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கியிருப்பேன். உனக்கு வருத்தமா இல்ல? சரி, இனிமே அதை பத்தி நினைச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே, இனிலிருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? கிளம்பலாமா? கிளம்பலாம்.